இந்த பைத்தான் வீடியோவில் பாருங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பைத்தானில் வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்ன. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து எப்படி வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிள்னால் என்ன, வேரியபிள் நேம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேட்டா டைப்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னா ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குது. ஸ்ட்ரிங்னா இந்த இருக்கு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே சிவா. இப்போ சிவான்னு ஒரு நேம் அடிக்கிறீங்க, இது நேம். அப்போ அதுக்கு என்ன இப்போ சொல்கிறதுனா ஸ்ட்ரிங்னு சொல்கிறது, எஸ்டிஆர்னு சொல்கிறது. அடுத்து இப்போ நம்பர் கொடுக்குறீங்க, எனக்கு ஒய் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறீங்க, அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது இன்டிஜர் சொல்கிறது. அதாவது நம்பரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறது இன்டிஜர். அதே வந்து ஒய் ஈக்குவல் டு டெசிமல் பாயிண்டில் வருது 10.5 இந்த மாதிரி இருக்குது, அப்போ இதுக்கு என்ன பேர் சொல்கிறது ஃப்ளோட்டுன்னு சொல்கிறது. இப்போ எனக்கு நம்பரும் டெக்ஸ்ட்டும் கலந்து வருதுன்னு வச்சிங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த மாதிரி டைப்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் டைப்பில் வந்து லிஸ்ட்டு, ரேஞ்ச் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பூலியன் டைப்பில் பாருங்கள், பூலியன் டைப்பில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் ட்ரூன்னு இருக்குது, அப்போ இது வந்து இதில் பூலியன் டைப்பு. ஓகேங்களா. இப்போ எப்படி செட் பண்ண சொல்லி பார்ப்போம். இதை வந்து எப்படி செட் பண்ணுறது நம்ம இப்போ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து எப்படி செட் பண்ணி பார்க்கணும்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ வந்து எந்த டைப்புன்னு சொல்லி பார்ப்போம், எந்த டேட்டா டைப்னு சொல்லி கண்டுபிடிச்சி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ ஈக்குவல் டு சொல்லி கொட்டேஷனுக்குள்ளே இப்போ நான் குமார்னு சொல்லி என்ட்ரி பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ ஏக்குள்ளே என்ன செஞ்சுருக்கேன், ஏங்கிறது வந்து வேரியபிள் நேமு, அதுக்குள்ளே நம்ம குமாருங்கிறத ஒரு டேட்டாவை வைக்கிறேன். அப்போ இந்த டேட்டா வந்து எந்த டைப்புன்னு பார்க்கணும், என்ட்ரி. அடுத்தது பி ஈக்குவல் டு இந்த மாதிரி 10ன்னு ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறேன், ஒரு டேட்டா ஒன்று வைக்கிறேன். அதாவது பிங்கிற வேரியபிள் நேமில் 10ங்கிற நேமை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ அது என்ன டேட்டா டைப்பு. அடுத்தது சி ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுக்குறோம் 10.5 இந்த மாதிரி கொடுக்குறோம். இது வந்து என்ன டேட்டா டைப்பு, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ட்ரு கொடுத்தாச்சு. அதே மாதிரி டி ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு சிங்கிள் கோட்டில் கொடுக்குறேன். சிங்கிள் கோட்டில் கொடுத்து எனக்கு முகமட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, முகமட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் வந்து என்ன டேட்டா டைப்ஸ் சும்மா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியுமா டேட்டா டைப்ஸ்னால் என்ன. இப்போ ஏங்கிறது வந்து என்ன டேட்டா டைப்பு, பிங்கிறது வந்து என்ன டேட்டா டைப்பு, அதே மாதிரி சி வந்து என்ன டேட்டா டைப்பு, அதே மாதிரி டிங்கிறது வந்து என்ன டேட்டா டைப்பு. ஓகேங்களா. அது எப்படி நம்ம பார்க்குறதுனா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது கோடிங் ஒன்று இருக்குது. அதே தான் பிரிண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே ஜஸ்ட் டைப்புன்னு சொல்லி கொடுங்க. டைப்புன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ஏன்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் காட்டும். இப்போ ஏனுடைய கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பிரிண்ட்டு டைப் ஆஃப் பினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த டேட்டா டைப்ஸும் கண்டுபிடிக்கணும். அடுத்து பிரிண்ட்டு டைப் ஆஃப் சி. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட்டு டைப் ஆஃப் டி. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருச்சிங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கேன், வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஏ ஈக்குவல் டு ஏங்கிறது வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் எதை சேர்ந்தது, அதாவது ஸ்ட்ரிங்கா இல்லை இன்டிஜரா இல்லை வந்து ஃப்ளோட்டா இல்லை பூலியனா, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து 4 வேல்யூ கொடுத்துருக்கேன், ஏ பி சி டின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். பிரிண்ட்டு டைப் ஆஃப் ஏ, அதே மாதிரி பிரிண்ட்டு டைப் ஆஃப் பி, அதே மாதிரி பிரிண்ட்டு டைப் ஆஃப் சி. அங்கே என்ன இருக்கோ அதுக்கு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறதுக்கு இந்த இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. இது நம்ம வந்து மொபைல் மூலம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். அதனால் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செஞ்சு பார்க்க வேண்டியதான். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சொல்லும். என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுது, ஏன்னா ஒரு நேம் கொடுத்துருந்தேன். ரெண்டாவது என்ன சொல்லுது இன்டிஜர்னு சொல்லுது, ஏன்னா ஒரு 10ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். மூணாவது என்ன சொல்லுது ஃப்ளோட்டுன்னு சொல்கிறது. ஏன் ஃப்ளோட்டுன்னு சொல்லுதுன்னா 10.5ன்னு கொடுத்துருந்தேன், டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருந்தேன், ஆனால் ஃப்ளோட்டுன்னு சொல்லுது. அதே மாதிரி நாலாவது என்ன கொடுத்துருந்தேன், ஒரு பேர் கொடுத்துருந்தேன், சிங்கிள் கோட்டில் கொடுத்துருந்தேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிங்கிள் கோட்டுக்குள்ளே கொடுத்தாலும் ஒன்று தான், டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்தாலும் ஒன்று தான். அது என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு என்ன பேர் சொல்கிறது ஸ்ட்ரிங்னு சொல்கிறது, அது ஸ்ட்ரிங்னு சொல்லுது. ஓகேங்களா. அப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன பார்த்துருக்கோம், நம்ம இதில் வந்து நம்ம 3 விதமானது பார்த்துருக்கீங்க, அதாவது 4 விதமானது பார்த்துருக்கீங்க. டைப், அதாவது என்ன, அந்த பிரிண்ட் வந்து ஏ ஈக்குவல் டு குமார் டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்கு தான், சிங்கிள் கோட்டுக்குள்ளே கொடுத்தாலும் அதுவும் வந்து ஸ்ட்ரிங்கு தான். முழு நம்பராக கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் இன்டிஜர்னு சொல்கிறது.
அதே புள்ளி வச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்கிறது. இதுதான் நம்ம சொல்கிறது டேட்டா டைப்னு சொல்கிறது. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.